ஒளிவீசி படுவேகமாக வாகனங்கள் புகையை கக்கியபடி செல்கின்றன. பரபரப்பான சாலைகளின் இரு பக்கங்களிலும் பிழைப்பிற்காக பல்வேறு விதமான கடைகள், அவற்றை பெருமளவில் ஆக்கிரமித்திருப்பது உணவகங்கள். சாப்பாடு, இஞ்சி, தக்காளி, லெமன், ஹலோ கூடிய வர பொங்கல். சார் மிகப்பெரிய உணவகங்களுக்கு ஈடாக வர்த்தகத்தில் போட்டி போட்டபடி ஆங்காங்கே புதிதாய் முளைக்கும் சாலை ஓர உணவகங்கள். ஒரு நாள் ரெடிமேட் செஞ்சுட்டு 10 கடை 20 கடை 30 கடை ரெகுலராக சப்ளை பண்ணுவாங்க. சப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு அந்த ஒரு நாளைக்கு ஒரு 500 கிலோ 1000 கிலோ நம்ம இன்னைக்கு இது ரிலீஸ் பண்ணோம். அது பெனிஃபிட் கம்மியாக இருந்தாலும் அவங்களுக்கு கணக்கு என்ன, ஒரு நாளைக்கு இன்னைக்கு 200 கிலோ நம்ம சப்ளை பண்ணோம், 200 கிலோக்கள் எங்களுக்கு 100 ரூபாய் கிடைக்குதா, 100 ரூபாய் கணக்கு போட்டு ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் லாபம் வருதா, அவங்க கணக்கு போட்டு அது சப்ளை பண்ணுவாங்க. அவங்க வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தன் போய் வேலை செய்யறதை விட பிரியாணி கடை வியாபாரம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஒரு 10 கிலோ பிரியாணி வாங்கி காலி பண்ணாங்களா, அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் லாபம் கிடைக்காது. அந்த மாதிரி நிறைய கடைங்க இருக்கு. இப்போ ரெடிமேட் பிரியாணி கடை நிறைய இருக்கு. மட்டன்ல பாத்தீங்கன்னா மட்டன் போட்டி, மட்டன் தலைகறி, மட்டன் லிவர், மட்டன் பிரைன், மட்டன் சுக்கா, மட்டன் பாயா. சிக்கன் பாத்தீங்கன்னா பெப்பர் சிக்கன், லெக் பீஸ் இருக்கு, சிக்கன் சாப்ஸ் இருக்கு, சிக்கன் மஞ்சூரியன் இருக்கு, மீன் இருக்கு, வேற நண்டு இருக்கு, இடியாப்பம், பரோட்டா, இட்லி, தோசை, ஆனியன் தோசை, ஆனியன் ஊத்தப்பம், ஆனியன் ரவை, அது மாதிரி எல்லாமே கிடைக்கும். காளான் பானிபூரி, மசாலா பூரி ஒரு வருஷமா வச்சிருக்கேன். நல்லா டேஸ்டா போடும், சுத்தமா நல்லா இருக்கும். ரேட்டு கம்மியா இருக்குது, நல்லா டேஸ்டா இருக்கு, அதனால வராங்க கஸ்டமர். டேஸ்ட்டுக்காண்டி தான் கஸ்டமர் வராங்க. எல்லா ஐட்டமும் 20 rupees தான், ஆனால் டேஸ்ட்டுக்காண்டி தான் வராங்க. இந்த சாலை ஓர உணவகங்களை மக்கள் அழைப்பதே அலாதியானது. ரோட்டு கடைன்னு சொல்லுவாங்க, கையேந்தி பவன் சொல்லுவாங்க, இல்ல வண்டி கடைன்னு சொல்லுவாங்க, இல்ல டிஃபன் கடை. இது மாதிரி அவங்க நமக்கு பிடிச்ச மாதிரி அடிக்கிட்டே போலாம். சாலை ஓரங்களில் உள்ள எல்லா உணவு கடைகளுமே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இக்கடைகள் பற்றியும் இங்கு விற்கப்படும் பண்டங்கள் பற்றியும் மக்களின் எண்ணம் என்னவாக இருக்கும்? சுண்டல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ், இல்ல ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளுமே என்ன இருக்கும் உங்களுக்கு? எப்ப வாங்குற சிக்கன், எப்ப வாங்குற மட்டன் நம்ம பார்க்கவா செய்யறோம். ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் அதுல எதுவுமே இல்லைல்ல நமக்கு. அது எல்லாமே ரோட்டோர கடை தானே. நமக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு கிடையாது. அவங்க எல்லா இடத்துலயும் கையை வச்சுட்டு திரும்ப நமக்கு அதுலயே ஃபுட்டை ப்ரொவைட் பண்றதுனால நிறைய டிசீஸ் நமக்கு அதனால வருது. ஓப்பன்ல இருக்கனால முக்கிறது, அந்த மாதிரி சாப்பிடறதுனால நிறைய நமக்கு லாஸ் தான் ஆகுது. பசங்களுக்கு அது ஒரு பழக்கமாவே ஆயிடுது. என்னதான் நம்ம வீட்டுல செஞ்சு கொடுத்தாலுமே அந்த ரோட்டோர கடைகள்ல கிடைக்கிறது தான் இப்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே போறாங்க. அதனால நிறைய டிசீஸ் வருது. இதற்கு முரண்பாடாக நடுத்தர வர்க்கத்தினரின் குரலாக எதிரொலிக்கிறது இவரது கருத்து. கடையில மறைச்சு வச்சு எல்லாம் பழைய இதெல்லாம் அது இல்ல இது இல்லாம இது ஓப்பன்ல இருக்கு இல்ல இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு தேவையானதை எடுத்து கேட்டு வாங்கிக்கலாம். கடையில் அப்படி கிடையாது. அவங்க கொண்டாந்து கொடுக்கறது போடுறதா வாங்க முடியும். அதனால நமக்கு தெரியும் ஆயில் இருக்குதா ஆயில் இல்லையாங்கிறது எல்லாம் தெரியும். நிறைய ஹோட்டல்ஸ் இருந்தாலும் எளிமையான பட்ஜெட்ல சுத்தமாவும் வயிறு ஃபுல்லா ரொம்ப அளவுக்கு சாப்பாடு கிடைக்குது. 1.5 வருஷமா நான் சாப்பிட்டு இருக்கேன், எந்த பிரச்சனையும் வரல. இந்த உணவகங்களில் விற்கப்படும் உணவுகளின் விலை தோதாக இருப்பது பலரும் இக்கடைகளை தேர்வு செய்ய பிரதான காரணமாக இருக்கிறது. நாலு 5 பேர் நான் சேர்ந்து தங்கியிருக்கேன். எனக்கு இது கரெக்டா இருக்கு. நான் காலையில் 8 மணி சாப்பிடுவேன், ஸ்கூல் முடிச்சு மதியானம் இங்க சாப்பிடுவேன், நைட்டு இங்க தான் சாப்பிடுவேன். நான் எனக்கு 3 வேளை இந்த ஹோட்டல் தான். நான் ஒரு 5-6 வருஷம் இங்க தான் சாப்பிட்டு எனக்கு எந்த ப்ராப்ளம் வந்தது கிடையாது. பானிவேல் மசாலா
அடிக்கு ஒரு கடை என முளைத்துக் கொண்டே இருந்தாலும் வாடிக்கையாளர்களை இவர்கள் தக்க வைத்துக் கொள்வது வியக்க வைக்கிறது. நம்ம வந்து டேஸ்ட் வந்து மாற்றம் கிடையாது. ஒரே டேஸ்ட் கொடுக்கறதுனால கஸ்டமர் நம்ம வந்து தேடி வரும். அதே மாதிரி வேற கடையில் புது கடையில் போய் சாப்பிட்டு வந்து கஸ்டமர் என்ன சொல்றாங்க, அது போய் சாப்பிட்ட பிரியாணி தக்காளி சாதம் மாதிரி இருக்குது, டேஸ்ட் உங்க டேஸ்ட் மாதிரி வரல பாய். கடைங்க வந்து இப்போ 2 பிரியாணி வேணா ஒரு பிரியாணி ஃப்ரீ, 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு போறாங்களா புது கடைங்க. அங்க போய் சாப்பிட்டு வந்து கஸ்டமர் என்ன சொல்றாங்க, உங்க டேஸ்ட் வரல பாய்ன்றாங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து நம்ம பேரிஸ் தான் வாங்கி வரோம். பேரிஸ்ல வந்து எல்லாம் ஒரிஜினல் ஐட்டம் வாங்கி தரோம். நம்ம வாங்கி வரதுனால எங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஒரிஜினல் தரோம். அதை வந்து டேஸ்ட் நல்லா கிடைக்கும். அதனால வந்து வியாபாரம் நல்லா இருக்கு. அந்த முடியும் நல்லா இருக்கு வியாபாரம். 6 வருஷமா கடை வச்சிருக்கேன். பரவாயில்ல, வியாபாரம் நல்லா இருக்கு. கஸ்டமர் நம்ம தேடி வராங்க. எல்லா ஐட்டமும் போடுறேன். சிக்கன் ஐட்டம், பீஃப் ஐட்டம், மட்டன் போட்டி, தலைக்கறி, மீன் ஐட்டம், ஸ்பெஷலாக மீன் ஐட்டம்லாம் போடுறேன். வறுவல் மீன் எல்லாமே போடுறேன். அதான் நம்மளுக்கு பொருள் நல்லா இருக்கனால எல்லாம் நம்மளை தேடி வந்துடுறாங்க. கஸ்டமர் நம்ம கஸ்டமர் எல்லாமே தெரியும் அப்படி வந்துருவாங்க. வேற எங்கேயும் போக மாட்டாங்க நம்ம கஸ்டமர். இதுதான் இவர்களது பிழைப்பாக இருக்கிறது என்றாலும் கிடைப்பது போதும் என்ற மனநிலை சிலரிடமிருந்து வெளிப்படுகிறது. மீன் வறுவல் வந்து நெய் மீன், நெத்திலி மீன், அயில, அப்புறம் வந்து கட்லா மீன், என்னென்ன மீன் போயில என்னென்ன மீன் கிடைக்குதோ எடுத்து வந்துடுவேன். ஒரு அதிகமாக வந்து நெய் மீன், நெத்திலி மீன் நல்லா போகுது. ஹோட்டல்லாம் 80 ரூபா 90 ரூபா, நம்ம 20 ரூபா 25 ரூபா. வேலையாள் கிடையாது, நானும் எங்கள் வீட்டில் தான் பார்க்குறோம். அதனால எங்களுக்கு கிடைக்காது. எங்களுக்கு சம்பளம் வந்தால் போதும், அவ்வளோதான். பெரும்பாலும் உணவுகளை அவரவர் வீட்டிலிருந்தே சமைத்துக் கொண்டு வந்து விடுகின்றனர். பெரிய ஹோட்டலுக்கு எல்லாரும் போவாங்க. ஆனால் நிறைய பேர் வண்டிகளில் வந்து சுத்தமாக இருக்குமோ என்னமோ யோசிப்பாங்க. ஆனால் நாங்கள் பண்ணுறது நம்ம வீட்டில் நமக்கு எப்படி செய்கிறோமோ அப்படிதான் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். சுத்தமாக செஞ்சுட்டு வரோம். ஏன்னா நாங்களே இதான் சாப்பிடணும், எங்கள் பசங்களை இதான், சில பசங்க இதை தான் சாப்பிடுங்க. ஆனால் நம்ம அந்தளவுக்கு நான் எவ்வளோ சுத்தமாக செய்ய முடியுமோ அந்தளவுக்கு செஞ்சு எடுத்து வந்துருக்கீங்க. நம்ம இந்த ஃபுட்டு எல்லாமே வந்து வீட்டிலேயே ரெடி பண்றதுனால வந்து எந்த கலப்படமே கிடையாது. எல்லாமே வந்து பியூர் வந்து மசாலா வந்து எல்லாமே வந்து சுத்தமாக வந்து அரைச்சி வந்து செய்யறோம். சாலை ஓர உணவகங்களில் அதன் உரிமையாளர்கள் உணவுகளை சுத்தமாக கொடுக்க நினைத்தாலும் சுற்றுச்சூழலில் உண்டாகும் தீமைகளை அவர்கள் உணராத நிலையே பெரும்பாலான இடங்களில் காண முடிகிறது. கண்ணெதிரே கொசு மருந்து அடித்துச் செல்ல சகஜமாக உணவக உரிமையாளர் தன் வேலையை தொடர்வதும் வாடிக்கையாளர்களிடம் பேசுவதும் கொசு மருந்து படிந்த உணவை விற்பனைக்கு எடுத்து வைப்பதும் அவர்களது அறியாமையை உணர்த்துகிறது. திடீர்னு வருவான். இந்த சிறிய கடைகள் நடத்துவதற்கு வாடிக்கையாளர்களின் ஆரோக்கியத்திற்கு உறுதியளிக்க உணவு பாதுகாப்புத் துறையிடம் உரிமம் பெறுவது அவசியமாகிறது. கை 2 கையில் இது போட்டுக்கிறது. கரண்டியில் அங்கிருக்கு சுத்தமா இருக்கு. 2 கஸ்டமர் எக்ஸ்ட்ரா வருவாங்க. சரியா? இந்த மயில இருக்கக்கூடாது. மாற்றணும் பாடு பாடு புரியுதா உனக்கு? சொல்லும் பொழுது மக்களை கொடுக்கும் பொழுது திருப்பி யூஸ் பண்ற ஆயில கொடுக்காது. அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அந்த பொருளை வந்து மூடி வச்சுக்கணும். அதான் முக்கியம். எல்லா நடமாடும் உணவுகளையும் உணவு பாதுகாப்பு துறை மூலம் பதிவு செஞ்சு அவங்களுக்கு பதிவு சான்றிதழ் வாங்கி என்னென்ன உணவு வைக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். ஒவ்வொருத்தருடைய முகவரியும் எங்களுக்கு இருக்கு. தகவல் கிடைத்த உடனே ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தாங்கன்னா ஆல்ரெடி எங்களுக்கு பத்திரிகை வாயிலாகவும் எங்களுடைய தொலைபேசி எண்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கோம்.
உணவு பாதுகாப்புத்துறை எங்களோட தலைமையகம் டிஎம்எஸ் சேனாப்பேட்டை அங்கேயும் நாங்கள் புகார் பண்ணலாம். சைதாப்பேட்டையில் வந்து ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு, சென்னையோட ஹெட் குவார்டர்ஸ், அங்கேயும் புகார் பண்ணலாம். புகார் பண்ணோம்னா சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் உடனே வந்து பார்த்து நோய் பரவாயில்னா அவங்களுக்கு உணவு மாதிரி எடுத்து அவங்களுக்கு சுகாதார கல்வி எடுத்து உணவு பாதுகாப்பு விழிப்புணர்வு கொடுத்து அவங்களுக்கு நோய் பரவாயில்னா எல்லா நடவடிக்கையும் உடனடியாக செஞ்சிருவாங்க. இந்திய அளவில் 40% சாலை ஓர உணவகங்கள் மட்டுமே இந்த உரிமங்களை பெற்றிருப்பதாக ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து 2006 இருந்து 2011 அந்த சட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு பண்ணிட்டு இருக்கு. இதற்கான ஒவ்வொரு மத்திய அரசாக கொண்டு வரப்பட்ட சட்டம் இது. இதுல வந்து பதிவு பண்றதுக்கும் உரிமம் பெறுவதற்கும் காலக்கெடு வந்து நீட்டித்து வழங்கப்பட்டது. வரும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரையும் இவங்களுடைய உணவுகளை பதிவு பண்றதுக்கும் உரிமம் வழங்குறதுக்கும் பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து உரிமம் வாங்குவதற்கும் இந்த மாதிரி நடமாடும் வண்டிகள் வந்து உணவுப் பொருளை பதிவு பண்றதுக்கும் காலக்கெடு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள அவங்க பண்ணிக்கணும். அது அவங்களுக்கும் வலியுறுத்தி சொல்லிக்கும். ஓரளவு 70% பேர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. மீதி இருக்களையும் பதிவு பண்ண சொல்லி காலக்கெடு இருக்கனால அவங்களுக்கு விவரத்தை சொல்லி பதிவு பண்ண சொல்லி அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். வாடிக்கையாளர்களின் நலனுக்காக பல்வேறு சுகாதார முறைகள் பின்பற்றும்படி வலியுறுத்தப்படுகிறது. இல்ல மெயினா இவங்களுக்கு ஏற்கனவே எல்லா தள்ளுவண்டி அந்த மாதிரி நடமாடும் உணவு வண்டி வச்சிருக்க எல்லாருக்குமே நாங்க ஏற்கனவே உணவு பாதுகாப்பு துறை மூலம் பயிற்சி அளித்திருக்கோம். 3 முறை பயிற்சி அளித்தாச்சு. ஒவ்வொருத்தரையும் வந்து எங்களுடைய வரைமுறைக்கு பதிவு பண்ணி என்ன உணவு விற்கிறாங்க, எந்த உணவுப் பொருளை வந்து விநியோகம் பண்றாங்கிறத வந்து பதிவு பண்ணிக்கிறோம். பதிவு பண்ண பிறகு இவங்களுக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்து பார்க்கிறோம். அந்த இடம் வந்து சுத்தமா இருக்கான்னு சொல்லி பாக்குறோம். இது முதல்ல சுத்தமா இல்லைன்னா சுத்தமா இருக்கிறதுக்கான சூழலை உருவாக்க சொல்றோம். கம்ப்ளீட்டா எல்லாம் கிளீன் பண்ண சொல்றோம். தண்ணீரை வந்து சுத்தமா வந்து பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வந்து கொடுக்க சொல்றோம். சோ அதை இப்ப எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. வண்டியை சுத்தமாக்க சொல்றோம். பொருள் வந்து உபயோகப்படுத்தப்பட்ட தட்டு எல்லாத்தையுமே வந்து நல்ல சுத்தமான தட்டுகளை வந்து பண்ணணும். முதல் பிளாஸ்டிக் தட்டுமா வச்சிருந்தாங்க. இப்போ வந்து நல்லா எவர் சில்வர் தட்டு நல்ல தூய்மையான தட்டை வந்து கொடுக்க சொல்றோம். இதனால வேணா வேற பிளாஸ்டிக் தட்டுனால அதனால வரக்கூடிய பிளாஸ்டிக்னால வரக்கூடிய நோய்கள் எதுவும் பரவாத பிளாஸ்டிக்னால வர கேடுகள் வந்து நம்ம மனிதனை காக்காம அதுக்காண்டி இந்த மாதிரி பாத்திரங்களை உபயோகப்படணும். உணவுப் பொருள் கழுவும் பொழுது சுடுதண்ணீரில் தான் கழுவணும் சொல்லியிருக்கோம். ஏன்னா நோய் கிருமி இதாயிடும் சொல்லிட்டு பொதுமக்களுக்கு கொடுக்கும் பொழுது எப்பயுமே கையுறையும் மேலாடையும் கண்டிப்பா உபயோகப்படுத்த சொல்றோம். அது ஏன்னா இவங்க பல இடத்துல கையில இது பண்ணுவாங்க. தலைக்கவசம் கொடுத்துக்க சொல்லியிருக்கோம். தலைக்கவசம் போட்டிருக்காங்க எல்லாருமே. சோ இதை தொடர்ந்து வந்து ஒவ்வொரு மாதமும் இவங்களுக்கு வந்து எல்லா இடங்களும் உணவு பாதுகாப்பு துறையின் மூலமாக ஒவ்வொரு இடமும் போய் இவங்களுக்கு விழிப்புணர்வு வழங்கிட்டே வரும். கண்ணை கவரும் ஒளி விளக்குகளுக்கு மத்தியில் பகட்டாக விளம்பரம் செய்து வாடிக்கையாளர்களுக்கு மத்தியில் வலை வீசும் பெரிய பெரிய உணவகங்களுக்கு சவால் விட்டு விதவிதமான ருசிகரமான உணவுகளால் பல பிரபலங்களை இவர்கள் வாடிக்கையாளர்களாக கொண்டிருப்பதும் வியப்பளிக்கிறது. நம்ம கடைக்கு வந்து ஆக்டர் வந்து மயில்சாமி, அவர் வந்து ரெகுலர் கஸ்டமரு. இந்த சுப்பு ராஜ், அவர் வந்து ரெகுலர் கஸ்டமர். ஜீவன் வருவாரு, தேவா பையன் ஸ்ரீகாந்த் தேவா வருவாரு. சுத்தம் சுகாதாரம் வலியுறுத்தப்பட்டு இந்த உணவகங்கள் நடத்தப்படுவதும் கண்காணிக்கப்படுவதும் ஒருபுறம் இருந்தாலும் புகை பரப்பி காற்றை நச்சாக்கி செல்லும் வாகனங்களுக்கிடையேயும் சுகாதாரமற்ற இடங்களில் கடைகள் நடத்தப்படுவதும் உரிமம் பெறாமலும் குடிசை தொழிலாய் வீட்டின் முற்றத்தில் அடுப்பு மூட்டி மலிவாய் கிடைக்கும் தரமற்ற பொருட்களையும் இறைச்சியையும் கொண்டு தயாரிக்கப்படும் உணவகங்களில் தான் காத்திருக்கிறது நுகர்வோருக்கான ஆபத்து. இல்ல இதுல வந்து முக்கியமா வந்து ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது உணவு தள்ளுவண்டி வைத்திருக்கோம். ஒத்துழைப்பு கொடுக்கணும் கண்டிப்பா. அதுல மாற்று கருத்து கிடையாது. இந்த உணவும் ஆரோக்கியமா கொடுக்கறதுக்கு இவங்க சொல்லிட்டு இருக்கோம். இவங்க ஒவ்வொரு தள்ளுவண்டி நடத்துறவங்களும் சரி சுகாதாரமான முறையில் கொடுக்கறதுக்கு இவங்க தான் உறுதி எடுத்துக்கொள்ளணும். இவங்க உறுதி எடுத்து முயற்சி பண்ணணும். ஒவ்வொரு முயற்சி எடுத்து எவ்வளவு சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டோம். இப்ப இந்த உணவுப் பொருள் தூசி படியாதவன்னா என்னென்ன செய்யணுங்கிறது அவங்களுக்கு அறிவுறுத்தி வந்துட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அவங்க
ஒத்துழைப்பாங்கிற முயற்சியில உணவு பாதுகாப்புத்துறை தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கு. முதல் முறையா சொல்லும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க இருக்கிற வரையும் அந்த ஒரு சுத்தமா வச்சுக்கணும், அப்புறம் நம்ம இங்கிருந்து விலகின பின்னாடி திரும்பி அவங்க இந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு இதை மனநிலையை அவங்க உருவாக்கியாங்க. ஸோ அவங்க மனநிலையே நாங்க மாத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி தவறு இது மாதிரி செய்யறது திறந்து வச்சாதான் பொதுமக்கள் வாடிக்கையாளர் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மனநிலையை அவங்க வச்சிருக்காங்க. அது ஸோ அந்த மனநிலையை மாற்றணும். மூடி வச்சு சுகாதாரமா கொடுத்தாலும் எந்த வாடிக்கையாளரும் கண்டிப்பா வந்து வாங்குவாங்க, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஸோ மூடி வைக்கணும். அது மூடி வைக்கிறத பத்தி தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். தூசி பிடிந்தா சுகாதார கேடு உண்டாகும், வாடிக்கையாளர் பாதிக்கப்படுவாங்கன்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கோம். தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை கண்ணாடி குடுவைக்குள்ள வைக்கணும். இந்த தூசி பொடியாகணும். இதுல இதுவரையும் வந்து ஒரு கண்ணாடி கிளாஸ் டோர் மாதிரி கிளாஸ் பீசஸ் இங்க போட சொல்லியிருக்காங்க. கறி சாப்பிடுறது நான் வரணும், வீட்டுல செய்ய முடியாது இப்போதைக்கு. டைம் இப்போ சின்ன ₹16 ஒரு கறி வாங்கி சாப்பிட வரணும். சரி வீட்டுல செய்ய டைம் இல்லை, நான் வரோம். இங்க பைசா போறத பத்தி கவலை இல்ல, ஜஸ்ட் நல்லா இருக்கு சாப்பிடறதுக்கும் காசு பணம் கவலை இல்லை. நான் மனசு திருப்தியா சாப்பிடணும், அதான் மெயின். அசைவ உணவுகளை ருசிக்க நினைத்தால் கவனமாக சரியான உணவகங்களை தேர்வு செய்வது அவசியம். வாங்குறத குறைவான விகிதத்துல வாங்கும் பொழுது இப்ப வெளி மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய ஏதாவது வேற மாட்டிறைச்சியோ அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்கு, ஆட்டிறைச்சி கூட ஆட்டா இருக்கிற இடம் அந்த இடத்துல இருக்கு. அங்க இருந்து வாங்கிட்டு வரக்கூடிய சீல் வச்சு வாங்கினா அது வந்து உண்மையிலே இது இவங்க தெரியாம வேற எங்கேயாவது மருத்துவர்களால் பரிசோதிக்கப்படாத இறைச்சியை வந்து இவங்க உபயோகப்படுத்தினா அந்த மாதிரி வந்தாதான் இந்த பிரச்சனை வரும். மற்றொரு புறம் வாடிக்கையாளர்களை கவர்ந்தெழுக்க சேர்க்கப்படும் செயற்கை கலர் பவுடர்கள், சுவை கூட்ட சேர்க்கப்படும் அஜினமோட்டோ போன்ற பொருட்கள், மீண்டும் மீண்டும் கொதிக்க வைத்து பயன்படுத்தும் எண்ணெய்கள் நம் உயிருக்கே உலை வைக்கும் பேராபத்தை உள்ளடக்கி இருக்கின்றன. இப்போ ஒரே எண்ணெயை வந்து திரும்பி அவங்க வந்து ஆயில இப்ப அந்த போண்டா பஜ்ஜி இது கட்லெட் இந்த மாதிரி பொருட்களை வந்து சமோசா இந்த மாதிரி பொருட்களை வந்து திரும்பி அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்க வாடிக்கையாளர்கள் சாப்பிடும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த உணவு குழாயில வந்து அதுல வந்து கெட்ட கொழுப்பு அது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் உணவு குழாயில அந்த ஃபுட் பைப்ல வந்து படிஞ்சு யூசோபேகஸ் டியூப்ம்பாங்க உணவு குழாய், அதுல பூரா படிஞ்சு கேன்சர் வரையும் வரக்கூடிய வாய்ப்பு, அதிக கோளாறு, கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அதாவது ஹார்ட் டிசீஸ் இந்த மாதிரி நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு, லிவர் பாதிக்கப்படும். இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும். ஆயில தொடர்ந்து வந்து ரீயூஸ் பண்ணக்கூடிய ஆயில தொடர்ந்து கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டாங்கன்னா கடைசியில தொற்று நோய்க்கு தான் அது வந்து வழிவகுக்குங்கிறத அவங்க எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. சில சாலை ஓர கடைகளின் சுற்றுப்புறம் தூய்மையற்றதாகவும் சுகாதாரமற்ற முறையில் செயல்படுவதும் நம் கண்ணில் பட தவறவில்லை. பெரிய கடைகளே வேண்டாம், ஹோம் மேட் ஃபுட்டே நமக்கு போதும்னு நினைக்கிறாங்க. அதே தானே இப்ப நம்ம வீட்டுல செஞ்சு எடுத்தாலும் அதே தான் கிடைக்க போகுது. பட் இப்ப பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க எல்லாம் ரெகுலரா அதுலதான் இருக்காங்க. சோ அதனால என்ன பண்றாங்க, பசங்க நிறைய சிக் ஆகுறது அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. பொதுவாக சாலை ஓர உணவகங்கள் பல இருந்தாலும் தம் வருமானத்திற்குள் உண்டு வாழ்வை நகர்த்த இதுபோன்ற கடைகள் அவசியம் என்றாலும் உணவகங்களை தேர்வு செய்து உணவினை உட்கொள்ளும் முன் இது தனக்கு ஏற்ற ஆரோக்கிய உணவா என கேட்கும் நம் உள்ளுணர்வுக்கு மதிப்பளிப்பது அவசியமாகிறது.